வணக்கம், இது உங்கள் தமிழ் மெனு சேனல். நான் ஃபிலோ பாரதி. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு நான்வெஜ் ஸ்டார்டர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பாண்டா எக்ஸ்பிரஸ் ஆரஞ்ச் சிக்கன். கலிஃபோர்னியாவில் பாண்டா எக்ஸ்பிரஸ்ன்ற செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸில் தான் முதல்ல இந்த ஆரஞ்ச் சிக்கன் அறிமுகப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறமா உலகம் ஃபுல்லாக ரொம்பவே வைரல் ஆயிடுச்சு. மொறுன்னு சிக்கனை பொரிச்சு எடுத்து இனிப்பா புளிப்பா ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றி ஒரு சாஸ் ரெடி பண்ணி சிக்கனை அதில் போட்டு டாஸ் பண்ணி எடுத்தால் வேறு லெவலில் ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு சிக்கன் ரெசிபி உங்கள் டேபிளில் தயார். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆரஞ்ச் சிக்கன் பண்ணுறதுக்கு எலும்புகள் இல்லாத இந்த மாதிரி சிக்கன் பிரெஸ்ட் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இப்போ மேரினேட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கருப்பு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், காய்ந்த மிளகாயோட துகள்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு முட்டையை உடச்சி எடுத்துட்டு அதை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க முட்டையை. அதுக்கப்புறமா இந்த மசாலா தடவின சிக்கனில் அதை ஊற்றி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மசாலா இந்த முட்டை எல்லாம் சேர்ந்து இந்த சிக்கனோட சேர்ந்து நல்லா ஊறணுங்க. ஒரு 1/2 மணி நேரம் இதை நல்லா கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற விட்டுடுங்க. அடுத்தபடியாக சிக்கனை கோட் பண்ணுறதுக்காக ஒரு மாவு மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 கப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கருப்பு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். இந்த மாவு கலவையை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த ஊறிட்டு இருக்க சிக்கனை இந்த மாவில் கோட் பண்ணி நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுக்க போகிறோம். 2 வெங்காயத்தால் எடுத்துட்டு அதையுமே நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக இந்த ஆரஞ்ச் சிக்கனுக்கு சாட்டே பண்ணுறதுக்கும் கார்னிஷ் பண்ணுறதுக்கும் இது தேவை. 3 பல் பூண்டை எடுத்துட்டு அதையுமே நல்ல பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. பூண்டை முதல்ல நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா நல்லா பொடிசாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு ஃபைனாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக ஆரஞ்ச் சிக்கன் சொல்லியாச்சு. மெயின் இன்க்ரீடியன்ட் எல்லாமே எப்படி 4 ஆரஞ்சு எடுத்து கட் பண்ணி நல்லா பிழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட 250 ml ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ் யூஸ் பண்ணும்போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஆரஞ்சோட தோலை மட்டும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஆழமாக துருவாதீங்க, கசந்துடும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 250 ml ஆரஞ்ச் ஜூஸ், 2 டேபிள் ஸ்பூன் வினிகர், 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் தேன். அது கூடவே துருவி வச்சுருந்த ஆரஞ்சு தோல் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வாவ், இந்த கலவை, இந்த லிக்விட் கலவையே அவ்வளோ வாசமாக இருக்குங்க. ஆரஞ்சு ஃப்ளேவர் அப்படியே தூக்குது. இப்போ 1/2 மணி நேரம் நம்ம சிக்கனை ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். இப்படி ஒரு செட்டப் ரெடி பண்ணிவிட்டு சிக்கனை ஊறின சிக்கனை இந்த மாவில் தூக்கி போட்டுட்டு உங்கள் உலர்ந்த இன்னொரு கைகளால் இந்த மாவை அப்படியே இந்த சிக்கனில் கோட் பண்ணி எடுங்க. கம்ப்ளீட்டாக நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக கோட் ஆகிற மாதிரி கோட் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற மாவை நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுடுங்க. நம்ம இதில் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துருக்குறோம், மைதாவும் சேர்த்துருக்குறோம். கார்ன்ஃப்ளவர் மைதா ரெண்டுமே சேர்க்கும் போது சிக்கன் நல்லா மொறுன்னு நல்லா கிறிஸ்ப் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் மைதா சேர்க்குறது. இப்போ கிட்டத்தட்ட எல்லா சிக்கனையும் நல்லா மாவில் பரட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம எல்லா சிக்கனும் கோட் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக கோட் ஆயிடுச்சு எல்லா பக்கமுமே. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஒரு 1/2 லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் சிக்கன் துண்டுகளை போட்டுடுங்க. எல்லா சிக்கன் துண்டுகளையும் போட்டுட்டு ஒரு மிதமான ஃப்ளேமில் வச்சு 5லிருந்து 6 நிமிஷம் சிக்கன் எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா கலந்து விடுங்க. அதே மாதிரி ரொம்ப ஜாஸ்தியாக ஓவர் க்ரௌட் பண்ணாதீங்க. சிக்கன் பொரியறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து பேட்சஸில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். ஏன்னா இந்த சிக்கனை நம்ம மறுபடியும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். 2 தடவை சிக்கனை ஃப்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா நல்லா கிறிஸ்பான சிக்கன் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ மீதம் இருக்கிற சிக்கன் துண்டுகளெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்ச சிக்கன் துண்டுகளை ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுடுங்க. அதுக்கப்புறமா அந்த பொரிச்ச அதே எண்ணெயை வேணும்னா நீங்கள் மாற்றிக்கோங்க. இல்லைன்னா இந்த எண்ணெயை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு எண்ணெயை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் அந்த சிக்கனை 2வது தடவை பொரிச்சு எடுத்துக்கோங்க. 2வது தடவை பொரிக்கும் போது 1லிருந்து 2 நிமிஷம் மட்டும் பொரிச்சு எடுத்துக்கோங்க.
அந்த கார்ன்ஃப்ளவர் மேதா மாவுலாம் கீழே செட்டில் ஆகி அதை ஹை ஃப்ளேமில் வச்சதுனால அந்த கரிஞ்ச மாதிரி அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஆரஞ்ச் சிக்கனோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. ஒரு பேன் வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின பூண்டு, பொடியாக நறுக்கின வெங்காயத்தாளோட வெள்ளை பகுதிகள் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரெஷ் ஜூஸ் கலவை, அதையும் சேர்த்துட்டு இந்த கலவை நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அந்த சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து கட்டிகளே இல்லாமல் கலந்துட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் கலவையை சேர்க்கும் போது சிம்மில் வச்சுட்டு சேர்த்துட்டு இந்த கலவை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா பொரிச்ச சிக்கன் துண்டுகளை சேர்த்து நல்லா கலந்து டாஸ் பண்ணி விடுங்க. வாவ், அந்த ஆரஞ்சோட ஃப்ளேவர் அப்படியே வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு ஆரஞ்சு பிடிக்கும்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே வெங்காயத்தாள், வெள்ளை எள்ளு போட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணி எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். சாதத்தோட இந்த ஆரஞ்சு சிக்கன் ரொம்ப அட்டகாசமாக இருந்ததுங்க. நான் ட்ரை பண்ணதுனால சொல்கிறேன். மற்றபடி இதை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். ஒரு சூப்போட, ஒரு வெஜிடபிள் சாலடோட சாப்பிட்டிங்கன்னா கம்ப்ளீட் ஒரு மீலாக இருக்கும். ரொம்பவே கிறிஸ்பியாக அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்து மறக்காமல் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.